வணக்கம். ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் அதிமதுரம். அதிமதுரம் பல அற்புத மருத்துவ குணங்களை கொண்டது. இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுப்படுத்தும். சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. அதோடு தலைவலிக்கும் ஆறுதல் அளிக்கும். அதிமதுரம் தேநீர் தயாரிக்கும் போது அதனுடன் பனங்கற்கண்டு சேர்த்தே தயாரிக்க வேண்டும். சர்க்கரையை உபயோகிக்கக்கூடாது. அதிமதுரம் தேநீர் தயாரிக்கும் முறை: முதலில் உரல் அல்லது கல்லில் அதிமதுரத்தை நன்றாக தட்டிக் கொள்ளுங்கள். பின்னர் நீரை கொதிக்க வைத்து அதில் தேவையான அளவு பனங்கற்கண்டை சேர்க்கவும். பனங்கற்கண்டு கரைந்ததும் அதில் நசுக்கி வைத்திருந்த அதிமதுரத்தை சேர்க்கவும். 5 நிமிடங்கள் கொதிக்க வையுங்கள். பின் இறக்கி வைத்து ஆறியதும் வடிகட்டி குடிக்க வேண்டும். இந்த தேநீரால் ஏற்படும் நன்மைகள்: வயிற்று வலியை போக்கும். வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தடுக்கும். இருமலுக்கு, குறிப்பாக வறட்டு இருமலுக்கு மிகச்சிறந்த முறையில் தீர்வை தருகிறது. மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் 4 நாட்கள் இந்த தேநீரை அருந்தினால் விரைவில் குணம் பெறுவார்கள். மூட்டு வலி உள்ளவர்களுக்கு மூட்டில் வரும் வீக்கத்தினை கட்டுப்படுத்துகிறது. மாதவிடாய் சமயத்தில் இந்த நீரை அருந்துவதால் வலி, தசைப்பிடிப்பு ஆகியவற்றிலிருந்து விடுபடலாம். புத்துணர்ச்சி உண்டாகும். இரத்த அழுத்தம் மற்றும் கர்ப்பிணிகள் இந்த தேநீரை தவிர்க்கவும். இந்த தேநீரில் உள்ள மருத்துவ குணங்கள் சிகிச்சைக்காக மிகவும் உதவும். பிரச்சனைகளை சரிப்படுத்தும். ஆனால் சாதாரணமான தினமும் குடிப்பது உகந்ததில்லை. மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.